நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே முன்விரோதம் காரணமாக குமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வேதாரண்யம் அருகே ஜேசிபி உரிமையாளர் குமார் என்பவர் மண்வெட்டியால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுல அந்த டிராக்டரோட உரிமையாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யத்துக்கு அடுத்து உள்ள கோவில் தாவு கிராமம் தெற்கு காடு பகுதியைச் சேர்ந்த குமார்ங்கிறவர் ஜேசிபி உரிமையாளர் இருந்திருக்கிறாரு. நேற்று இரவு வேதாரண்ய நகராட்சிக்கு உட்பட்ட கைலவனம்பேட்டை பகுதியில மண்வெட்டியால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இறந்த குமார உடலை கைப்பற்றி வேதாரண்ய அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். குமார மண்வெட்டியால வெட்டி கொலை செய்தது யாரு அப்படிங்கறது குறித்து விசாரணை பண்ணிட்டு இருந்தப்போ பக்கத்து கிராமமான கைலவன்பேட்டை பகுதியை சேர்ந்த இம்மானுவேல் அப்படிங்கிறவரை பிடித்து வேதாரண்ய போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. போலீஸ் விசாரணையில மணல் எடுத்து விற்கிறதுல இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாகவும், இதனை அடுத்து நேற்று இரவு இம்மானுவேலை குமார் தனது வீட்டுக்கு அருகே அழைத்து தகராறு செய்து மண்வெட்டியால வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுது. இம்மானுவேலை கைது செய்த போலீசார் இம்மானுவேலை கைது செய்த வேதாரண்யம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிரமா விசாரிச்சுட்டு வர்றாங்க. மணல் வெட்டி எடுக்கிறதே தப்பு அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில முன்விரோதம் காரணமாகவும் தொழில் போட்டி காரணமாகவும் ஒரு ஜேசிபி உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற விவகாரம் வேதாரண்யம் பக்கத்துல ஒரு கடும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.